சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 13/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை நவமி திதி மாலை 4:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அன்வஷ்டகா அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன அன்வஷ்டகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அதாவது ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக மெய்ப்பொருள் நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. ஒரு சிலர் இன்றைய தினம் நாராயணீயம் ஜெயந்தி அப்படிங்கிறத கொண்டாடி வரா. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இல்ல நாளைய தினம்தான் நாராயணிய தினமாக பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லி கொண்டாடுறவாளும் இருக்கா. இது போக இன்றைய தினமானது திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகளினுடைய ஆராதனை நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:25 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:40 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 1:06 சந்திர உதயம் என்பது இரவு 1:35 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:44 முதல் காலை 6:26 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:14 முதல் பகல் 10:38 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:27 முதல் 2:51 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:25 முதல் 7:50 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:25 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட நம்ம ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொன்னா இந்த மன அழற்சின்னு சொல்றா, டிப்ரெஷன் சொல்றா இல்லையா, இந்த டிப்ரெஷனுக்கு ஜாதகம்தான் காரணமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஜாதகம்தான் காரணம். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு யாரை பார்த்தாலும் இந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. இந்த சின்ன குழந்தை கூட சொல்றது ஒரே டிப்ரெஷன்ல போயிட்டேன் நான் அப்படிங்கிறது. அது 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எனக்கு ஸ்கூல்ல அவ்வளோ ப்ரெஷர், எனக்கு ஒரே டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த சின்ன குழந்தைகள் கூட சொல்லிட்டு இருக்கா. ஈவன் நம்ம இந்த காலேஜ்ல படிக்கிறவா எல்லாருமே பார்த்தோம்னா எஜுகேஷன் ப்ரெஷர் தாங்கலைங்கிறா. முடிச்சுட்டு போனா அதுக்கப்புறம் பார்த்தா கேம்பஸ்ல வேலை கிடைச்சிருச்சு, அப்புறம் என்னப்பா ஹாப்பியா இருக்கியான்னு கேட்டா இல்ல எனக்கு ஒரே டிப்ரெஷன், ஏன்னா வேலை அவ்வளோ ப்ரெஷர், எனக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு, ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்க்கிறேன், அதனால எனக்கு ஒரே டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான் என் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்றவாளும் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. வேலை கிடைக்கலன்னு சொன்னா கூட வேலை இல்லைங்கிற டிப்ரெஷன்ல போயிட்டான் பையங்கிற எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டம்ங்கிறது வரத்தான் செய்யும். துன்பம் இல்லாத ஒரு நாளே இருக்காது தானே. ஏதோ ஒரு வகையில வந்துட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் இன்பம்ங்கிறதும் வர்றது தானே. இது இந்த டிப்ரெஷன் போன்ற பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தவே கூடாது. எல்லாருக்குமே அந்த மாதிரி டிப்ரெஷன் வருமா அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதி பலமிழந்து போனால், லக்னாதிபதியானவர் ஒரு நீச்ச பலத்தோடு அமர்ந்திருக்கிறார், அப்படி இல்லைன்னா ஒரு 6ஆம் பாவம் ஒரு 8ஆம் பாவம் அல்லது 12ஆம் பாவகத்தில் அமர்ந்திருந்தால் கூட அது போன்ற சூழல் என்பது உருவாகலாம். லக்னாதிபதி போய் 6ல உட்கார்ந்துட்டார் சொன்னா
6ஆம் இடம் என்பது ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ஆனால் அதே நேரத்திலே போராடி வெற்றி பெறக்கூடியதையும் அந்த 6ஆம் இடம் தான் தரும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். லைஃப்ல ஸ்ட்ரகிளிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உனக்கு எல்லாமே ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும்பா, வாழ்க்கையில் போராடுவான்னு சொல்லியிருக்க, இருந்தாலும் உன்னுடைய போராட்டத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அப்படிங்கிறதையும் அந்த 6ஆம் இடமே தீர்மானித்து விடும். அதனால அதை பத்தி வருத்தப்படக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு லக்னாதிபதி போய் ஒரு 8ல உட்கார்ந்துட்டார் சொன்னா நிறைய தடைகள் வரத்தான் செய்யும். அப்போ அந்த தடைகளை எப்படி தாண்ட வேண்டும்? நம்முடைய ஜாதகத்திலே பலம் வாய்ந்த பாவகங்களும் இருக்கத்தானே செய்யும். அந்த பலத்தினை கையிலே பிடித்து கொள்ள வேண்டும் சொல்றோம். சரி, இப்போ டிப்ரெஷனுக்கு எந்த பிளானட்ஸ் ஆர் காரணம்னு சொன்னா குறிப்பாக சனியைத்தான் சொல்ல வேண்டும். அந்த சனியினுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சனி ஒரு 8ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு அவருடைய திசை என்பது நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா எல்லாவற்றிலுமே தடங்கள், எதை எடுத்தாலுமே ஒரு தடவைக்கு 3 தடவையாக செய்ய வேண்டியதா இருக்கும். இப்ப நமக்கு லக்னத்திலிருந்து 8ஆம் பாவத்துல சனி உட்கார்ந்துட்டார்னே வச்சுப்போம். உதாரணத்திற்கு ஒரு மகர லக்னத்திலே பிறந்திருக்கிறார், லக்னாதிபதியே சனியாகத்தான் இருக்கிறார். அவர் போய் சிம்மத்திலே ஒரு பகை பலத்தோடு 8ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டார். அவருடைய திசையும் வாழ்க்கையிலேயே வர்றதுன்னு வச்சுட்டா அதை நிச்சயமா அதை தவிர்க்க முடியாது தானே. சரி, இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முதல்லயே புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுட்டு எப்படி சொல்லுவா அஸ்ட்ராலஜர் பார்க்கும்பொழுது, நீ 200 ரூபாய்க்கு உழைச்சாதான்ப்பா உனக்கு 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த கிடைக்கிற 100 ரூபாய் நமக்கு பயன் தருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மற்றவர்களோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். சார், அவன் மட்டும் ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்கிறான், அவன் எதுவுமே செய்யாம வெறும் 50 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு அவனுக்கு 200 ரூபாய் கிடைக்குது, ஆனா நான் 200 ரூபாய்க்கு வேலை பார்த்தா கூட எனக்கு 100 ரூபாய் தானே கிடைக்குதுன்னு சொன்னா அது நம்முடைய ஜாதக பலம் தான். இது போன்ற இந்த டிப்ரெஷனை தரக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சனியாகத்தான் இருக்கும், பெரும்பாலும் சொல்றோம். அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட அந்த தடைகளை உருவாக்குவதன் மூலமாக கூட நமக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு நம்ம களைப்படைந்து கூட போக முடியும். ஆனால் நம்முடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்துட்டார்னா அதை நம்மால் எதிர்த்து போராட முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஆக டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் சொன்னா அது சனிதான். ஆனால் அதே சனிதான் உழைப்பிற்கும் அதிபதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி முறியடிக்கணும்னு சொன்னா கடுமையாக உழைக்க வேண்டும். எவன் ஒருவன் உழைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை சனி கொடுக்கத்தான் செய்வார். ஆனால் கொடுத்து கடைசியில் அவருடைய திசை முடிகிற நேரத்துல பார்த்தோம்னா இந்த உழைப்பாளியை கொண்டு போய் உச்சத்திலே அமர வைத்திருப்பார் அதே சனி அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனால் அதே நேரத்திலே சோம்பல் தன்மையோடு திரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு மேலும் மேலும் சுகத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு சோம்பேறித்தனத்தையே கொடுத்து கொடுத்து அவர்களை அதள பாதாளத்திற்குள் தள்ளுவதும் இதே சனி என்கின்ற கிரகம்தான். ஆக டிப்ரெஷன், மன அழற்சிக்கு ஜாதகம் காரணமான்னு சொன்னா நிச்சயமாக காரணம்தான். சனி என்கின்ற ஒரு கிரகத்தினுடைய ஒரு விஷயம் அப்படிங்கிறத கொடுக்கிறது. இது போக இயற்கையாகவே சந்திரன் கேத்து சேர்ந்திருந்ததுன்னு சொன்னா இவர்கள் எதற்கெடுத்தாலும் துவண்டு போய்விடுவார்கள். இது சொன்ன உடனே ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு சார் எனக்கும் சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி உடனே அதை பத்தி யோசிக்க கூடாது. ஒரு கட்டத்திலே கிரகங்கள் சேர்ந்திருந்தால் மட்டும் அது இணைவு அல்ல. அதே கட்டத்திலேயே இந்த டிகிரிஸ் இருக்கும் தெரியுமா, 30 டிகிரிங்கிறது இருக்கும். அதுல சந்திரனும் கேதுவும் அருகருகே இருந்தால் ஒரு 4 டிகிரிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அடிக்கடி மனதில ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்றா தெரியுமா, என்ன பண்ணி என்ன ஆக போகுதுப்பா, எல்லாம் என் தலைவிதி அப்படிங்கிற மாதிரி பேசுறா இல்லையா. இது அந்த சந்திரன் கேது சேர்க்கை இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். சரி சார், இது எப்படி சார் நாம் பிரேக் பண்றது அப்படின்னு சொன்னா அது சனியினால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது சந்திரன் கேது இணைவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள எனக்கு வேற வழியே தெரியல, நான் எப்ப பார்த்தாலும் மனசு எனக்கு ஏதோ ஒரு சோகத்தோடே நான் உட்கார்ந்துட்டு இருக்கேங்கிற மாதிரி இருக்கிறவாளுக்கு ராமநாமத்தை ஜபம் செய்யுங்கள் அல்லது ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தனை செய்யுங்கள். ஆஞ்சநேயர் ஹனுமான் அப்படிங்கிறவர் நினைக்கும் பொழுதே அந்த புத்திர் பலமும் வரும், மனோபலம் வரும், தைரியம் என்பதும் சேர்ந்து விடும். எப்படியாகிலும் நாம் ஜெயித்து விடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை ஆஞ்சநேய சுவாமி தந்து விடுவார். ராமநாமத்தை சொல்லும் பொழுது எங்கே ராமநாமம் ஜபிக்கப்பட்டாலும் அங்கே ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்து பாருங்க, அதை நம்ம படிச்சிருக்கோம் தானே. நம்ம ராமராமான்னு சொன்னா கூட ஆஞ்சநேயர் அங்கே அமர்ந்து நமக்குரிய அந்த பலத்தினை தந்து விடுவார். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.